மதுரையின் ஒரு வெயில் கால மாலை வேளை. வானம் அழகு மேகங்களை சுமந்து கொண்டு மழை பெய்யலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தது. அதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் தன்யாவும் விக்னேஷும் பொட்டானிக்கல் கார்டன் பெஞ்சில் பக்கம் பக்கமாக உட்கார்ந்தபடி பேசிக் கொண்டிருந்தார்கள். அழகான காதல் ஜோடி. விக்னேஷ் என விழித்தாள் தன்யா. என்றான் அவன். என்னோட வாழ்க்கையில் எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அது நடக்க போகிறத நினைக்க வெட்கமாகவும் கவலையாகவும் இருக்கு. நீ என்ன சொல்ற? கடைசியில் நாமும் மற்ற காதலர்களைப் போலவே ஊரை விட்டு ஓடிப்போய் திருட்டுத்தனமாய் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். தன்யாவின் காதலன் விக்னேஷ் தன்னுடைய சுருண்ட கிராப்பை 2 கைகளாலும் கோதிவிட்டு கொண்டு சிரித்தான். இதோ பார் தன்யா, இந்த உலகத்திலே எதிர்ப்பே இல்லாமல் சந்தோஷமாய் வாழ்ந்த ஒரே ஒரு காதல் ஜோடி ஆதாம் ஏவாள் தான். அதுக்கு பின்னாடி வந்த எல்லா காதல் ஜோடிகளுக்கும் சோதனை தான். ஜாதி, மதம், பணம் இந்த 3 வார்த்தைகளும் என்னைக்கு மனிதனால் உற்பத்தி செய்யப்பட்டதோ அந்த தினத்திலிருந்து காதல் என்கிற வார்த்தை ஒரு கெட்ட வார்த்தையாய் மாறிடுச்சு. எல்லா காதலர்களுமே ஏதாவது ஒரு தடையை தாண்டி தான் ஜெயிக்க வேண்டி இருக்கு என்று வசனத்தை அள்ளி வீசினான். விக்னேஷ், நான் ஒன்று சொன்னா நீ நோன்னு சொல்லக்கூடாது. சொல்லட்டுமா? நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். சொல்லு பார்க்கலாம். நீ உன்னோட அப்பா கிட்ட நம்ம காதலை எடுத்து சொல்லி எப்படியாவது சம்மதம் வாங்கிடலான்னு நினைக்கிற. அதேதான் விக்னேஷ் என்றாள். விக்னேஷ் தன் வெண்பற்கள் மின்ன சிரித்தான். ஏன் சிரிக்கிற? சிரிக்காம என்ன பண்றது தன்யா? உன்னோட அப்பா பேங்க் மேனேஜர், உன்னோட அம்மா இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அவங்களுக்கு நீ ஒரே பொண்ணு. என்னை எடுத்துக்க. நான் பிறந்து என்னோட முதல் அழுகையை ஆரம்பிக்கும் போதே அம்மா உயிரோட இல்லை. அப்பா தான் என்னை வளர்த்தாங்க, படிக்க வச்சாங்க. பிகாம் படிப்பை முடித்து ரிசல்ட் வரும்போதே அப்பா ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. இப்போ நான் வேலைக்காக முயற்சி தான் செஞ்சிட்ருக்கேன். வேலை எப்போ கிடைக்குமோ அப்படின்னும் தெரியல. என்னோட வாழ்க்கையில் கிடைச்ச ஒரே சந்தோஷம் நீ தான். அந்த சந்தோஷத்தை என்னோட தக்க வச்சிக்கத்தான் நான் விரும்புகிறேன், இழக்க விரும்பலை. நீ நம்ம காதலை வீட்டில் சொன்னால் அடுத்த நிமிஷமே உனக்கு ஹவுஸ் அரெஸ்ட் தான். வீட்டிலேயே ஒரு ரூமில் வச்சு உன்னை பூட்டி வச்சிடுவாங்க என்றான். ஒருவேளை என்னோட அப்பாவும் அம்மாவும் நம்ம காதலுக்கு பச்சை கொடி காட்டிட்டா? புலி புல்லை தின்னும், மாடு மானை அடித்து சாப்பிடும். ஏன் எதிர்மறையாகவே பேசிட்டு இருக்க? நான் எதிர்மறையாக பேசலை தன்யா. நம்ம காதல் விஷயம் உன்னோட வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன நடக்குமோ அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ ஒரு சின்ன நப்பாசை என்றாள் தன்யா. சரி தன்யா, உன்னோட நப்பாசையே ஒரு ரிஸ்காகவே எடுத்து பண்ணலாம். நீ இன்னைக்கு ராத்திரியே நம்ம காதலை உங்கள் வீட்டில் டிக்ளேர் பண்ணிடு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் என்றான் விக்னேஷ். விக்னேஷ் இவ்வாறு சொல்லி கொண்டிருக்கும் போதே தன்யாவின் செல்போன் அவருடைய கையில் இருந்து மெல்ல சினுங்கியது. எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தால் லேசாய் முகம் வெளிரினாள். அவளுடைய முகமாற்றத்தை கவனித்துவிட்டு விக்னேஷ் கேட்டான், யார் கூப்பிடுறாங்க? அப்பா. பேச வேண்டியது தானே? தன்யா செல்போனை உயிர்ப்பித்து மெல்ல குரல் கொடுத்தாள். அப்பா. தன்யா, நீ இப்போ எங்கம்மா இருக்க? என் ஃப்ரெண்டோட ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கேன்ப்பா. ஏன்பா, என்ன விஷயம்? தன்யா, இன்னைக்கு என் கூட வேலை செஞ்சவருக்கு பெரிய உபசார விழாவை முடிச்சுட்டு காரில் ஏற வந்தா டிரைவர் காரில் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லி பேனட்டை திறந்து வச்சுட்டு நோண்டிட்டு இருக்கான். எப்படியும் அரை மணி நேரமாயிடும் போல இருக்கு. நீ வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கிறியா? வரேன்ப்பா. மெதுவாவாம்மா. நான் இருக்கிற லொக்கேஷனை உனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேம்மா. வந்து பிக்கப் பண்ணிக்கு போமா என்றார். சரிப்பா என்றாள். செல்போனை அணைத்துவிட்டு விக்னேஷை ஏறிட்டாள். விவரத்தை சொன்னாள். விக்னேஷின் உதட்டில் புன்னகை பரவியது. பாத்தியா தன்யா, நீ உன்னோட வீட்டில் நம்ம காதலை டிக்ளேர் பண்ணலான்னு நினைக்கும் போதே உன்னோட அப்பாவுக்கு மூக்கு வேத்து லைனில் வந்து உடனே நம்ம பிரிச்சுட்டா இருப்பாரு. இனி நேரில் சொன்னால் என்ன ஆகும்னு யோசனை பண்ணு என்றான். தன்யாவின் உதட்டில் புன்னகை அரும்பியது. நீ சொல்கிறது சரிதான் விக்னேஷ். நம்ம விஷயம் என்னோட வீட்டுக்கு தெரிய வேணாம். நாம் ஏற்கனவே போட்ட திட்டப்படி நாளைக்கு காலையில் 6 மணிக்கு
விநாயகர் கோயிலில் நம்ம கல்யாணம் முடிஞ்ச கையோடு என் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கல்யாணம் முடிஞ்சிட்ட விவரத்தை சொல்லுவோம். அப்போ தெரிஞ்சிடும் அவர் எரிமலையா இல்லை பனிமலையா அப்படின்னு என்று சொல்லிக்கொண்டே தன்யா புறப்பட தயாரானாள். விக்னேஷ் கூப்பிட்டான். தன்யா, நாளைக்கு காலையில் சரியாக 6 மணிக்கெல்லாம் நீ விநாயகர் கோயிலில் இருக்கணும் என்றான். இருப்பேன், நீ கவலைப்படாத விக்னேஷ். என்னோட அம்மாவும் அப்பாவும் வழக்கம் போல் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வாக்கிங் போயிடுவாங்க. அவங்க அப்படி கிளம்பி போனதும் நான் இப்படி கிளம்பி வந்துடுறேன் என்றாள். தன்யா விக்னேஷுக்கு கையசைத்து விட்டு தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு அப்பாவை பிக்கப் பண்ணுவதற்காக கிளம்பினாள். தன்யாவின் அப்பா ரகுவரன் இருக்கும் இடத்துக்கு வந்து விட்டாள். என்னம்மா, ஷாப்பிங் முடிஞ்சாச்சா? அப்பா அப்பா அது என்ன பொய் சொல்லி அப்பாவை கன்வின்ஸ் பண்ணலான்ட்டு யோசனை பண்ணுறியா? முதல்ல காரில் வந்து ஏறு என்றார். அப்பா, காரில் வந்து ஏறுமா? வீடு போய் சேர்ற வரைக்கும் டைம் இருக்குது, பேசிக்கிட்டே போகலாம் என்றார். உண்மையில் அவர் கார் ரிப்பேர் எல்லாம் ஆகவில்லை. இவர்கள் இருவரையும் ஜோடியாக பார்த்துவிட்டுதான் அவர் அப்பாடி ஒரு பொய்யை தன்யாவிடம் சொன்னார், அவளை வரவைப்பதற்காக. தன்யா நெற்றியில் மினுமினுக்கும் வியர்வையோடு காரில் ஏறி உட்கார்ந்தாள். கார் நகர்ந்து சாலைக்கு வந்து வேகத்தை கூட்டிக் கொண்டு சென்றது. சாலையின் 2 பக்கமும் இருந்து விவசாய பல்கலைக்கழக கட்டடங்கள் பார்வைக்கு கிடைத்தது. உடனே மறைந்தது. மற்ற கட்டடங்களும் அழகோவியமாய் ஜொலித்து கொண்டுதான் இருந்தன. ரகுவரன் மெல்ல பேச்சை ஆரம்பித்தார். யாரம்மா அந்த பையன்? தன்யா காய்ந்து போன உதடுகளோடு, பேரு விக்னேஷ் என்றாள். நல்ல பேரு. என்ன படிச்சிருக்கான்? பிகாம். பரவாயில்லையே. வேலை தேடிட்டு தான்ப்பா இருக்கான் என்றார். இன்னும் தேடி முடிக்கல, அதுக்குள்ள காதலியை தேடிக்கிட்டாரோ ஐயா என்று நக்கலாக கேட்டார். விக்னேஷோட அப்பா என்ன பண்றாரு என்று கேட்டார். அவர் உயிரோடு இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாலை விபத்தில் இறந்துட்டாரு. அடடே, ஹைலி பேத்தட்டிக். அப்படின்னா விக்னேஷுக்கு அம்மா மட்டும்தானா? இல்லைப்பா, அம்மாவும் இல்லை. விக்னேஷ் பிறந்ததோ அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க என்றாள். மை குட்னஸ், அப்படின்னா விக்னேஷ் யாரும் இல்லாத அனாதையா என்றார். அப்பா, விக்னேஷை அப்படி சொல்லாதீங்கப்பா, அவர் ஒன்றும் அனாதை கிடையாது. சாரிம்மா, நீ அவனுக்கு உறவாக போகிறத மறந்துட்டேம்மா என்றார். காருக்குள் ஒரு 30 வினாடிகள் வேண்டாத மௌனம் நீடித்தது. தன்யா அதை கலைத்தாள். அப்பா சொல்லுமா, அவர் ரொம்பவுமே நல்லவர்ப்பா என்றாள். ரகுவரன் சிரித்தார். அது என்னம்மா, காதலிக்கிற எல்லா பொண்ணுங்களும் பெத்தவங்க கிட்ட இதே டயலாக்க சொல்கிறீங்க? நீ காதலிக்க அந்த விக்னேஷ் நல்லவன், அப்போ நான் கெட்டவனா? ஐயோ அப்பா, நான் அப்படி சொல்ல வரல அப்பா. என்னோட வாழ்க்கையில் காதல் என்ற வார்த்தைக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு தான் இருந்தேன்ப்பா. ஆனால் விதி யாரை விட்டது? அப்பா, என்னை கண்டபடி திட்டிடுங்க, ஆனால் இப்படி கிண்டல் பண்ணாதீங்க என்றாள். நான் கிண்டலும் பண்ணலை, சுண்டலும் பண்ணலம்மா, ப்ராக்டிக்கலாக பேசிகிட்டு இருக்கேன். பொதுவாக நான் காதல் என்ற வார்த்தைக்கு எதிரி கிடையாது. அதுபோல் சினிமாவில் வர்ற வில்லன் அப்பாவும் கிடையாது. நான் இப்போ உங்ககிட்ட ப்ராக்டிக்கலாக பேசிகிட்டு இருக்கேன். ஒரு பிரச்சனையை எமோஷ்னலாக டீல் பண்ணக்கூடாது. நான் ஒரு பேங்க் மேனேஜர். பல மனிதர்களை டெய்லி டீல் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் நியாயத்தை மட்டுமே கேட்டு நான் பேசக்கூடாது. நீ ஒரு பையனை விரும்புகிற, நீ ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது. நம்முடைய இந்திய நாட்டின் ஜனநாயக விதிகளின்படி ஒரு ஆணுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி 18 ஆனாலே எல்லா உரிமைகளும் வந்துடுது, காதலிக்கிற உரிமை உட்பட. அது மட்டும் இல்லை, பெத்த அம்மாவையும் அப்பாவையும் ஒரு தூசி மாதிரி நினச்சிட்டு ஒரே ராத்திரியில் ஓடிப்போய் ஏதாவது ஒரு கோவிலில் திருட்டுத்தனமாக கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அப்பா என்று கத்தினாள் தன்யா. பாத்தியாமா, இப்போ உனக்கு கோபம் வருது? அப்பா, நான் உங்ககிட்ட மனசு திறந்து பேசட்டுமா? பேசுமா. என்னோட காதல் விவகாரம் வெளியுலகத்துக்கு இதுவரைக்கும் தெரியாமல் இருந்தது. உங்களுக்கு சொன்னது யாருப்பா? வேற யாரு? நீங்கள் டெய்லி போகிறீங்க பார்த்தீங்களா பொட்டானிக்கல் கார்டன், அந்த வாட்ச்மேனு வேலை வந்தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். போன வாரமும் உங்களை பார்த்ததா சொன்னான். அந்த வேலவன் தான் இதுக்கு முன்னாடி எங்கள் பேங்க்கில் வாட்ச்மேனாக இருந்தான், அதாவது ஏடிஎம்மில் வாட்ச்மேனாக இருந்தான். என் பேரில் தனிப்பட்ட முறையில் மதிப்பும் மரியாதையும் அவனுக்கு இருக்குது. நம்ம குடும்பத்தோட மான மரியாதை கூண்டில் ஏறிடக்கூடாதுன்னு பயத்தில் எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னான். அவர் அப்படி சொன்னது தப்புன்னு நினைக்கிறியாமா என்றார்.
நான் அப்படி நினைக்கலப்பா. என்னைக்காவது ஒரு நாள் தெரிய வேண்டிய விஷயந்தானே. நீங்கள் இப்போ ஓப்பனாக சொல்லுங்கப்பா, என்னோட காதலுக்கு உங்கள் ஆதரவு உண்டா இல்லையா என்றாள். தன்யா வந்த காரை தன்னுடைய காரோட்டியிடம் கொடுத்தனுப்பிவிட்டு தன் காரில் ஏறிக்கொள்ள சொன்னார் அல்லவா ரகுவரன். இப்போது ரகுவரன் மௌனமாய் கார் ஓட்டி கொண்டிருந்தார். என்னப்பா பேசாமல் வரீங்க? எனக்கு 2 நிமிஷம் அவகாசம் கொடுமா, பதில் சொல்கிறேன். தன்யா தன்னுடைய அப்பாவை வியப்பாய் பார்த்தாள். இந்த 2 நிமிஷத்துக்குள் அவரால் என்ன யோசித்து சொல்லிவிட முடியும்? கார் இப்போது கோல்டன் பார்க் லேஅவுட்டுக்குள் நுழைந்தது. லேஅவுட் முழுவதும் பெரிய பெரிய பங்களாக்கள், கண்களை இதமாய் வருடுகிற பெயிண்ட் பூச்சோடு இருந்தது. தன்யா, அப்பா, நம்ம வீட்டுக்கு போகாமல் இந்த ஏரியாவுக்கு ஏன் வந்தீங்க? ரகுவரன் ஒன்றும் பேசாமல் லேஅவுட்டின் 5வது தெருவில் இருந்த அந்த அழகிய பங்களாவுக்கு முன்பாய் காரை நிறுத்தினார். இறங்கு தன்யா. அப்பா, இது யார் வீடுப்பா? நானும் உங்கள் அம்மாவும் உனக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை வீடு. மாப்பிள்ளையோட பேர் தாரகேஷ். யூஎஸில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை வச்சு நடத்திட்டு வரார். தன்யா அதிர்ந்தாள். என்னப்பா இது, சொல்லாமல் கொள்ளாமல்? நீ மட்டும் என்கிட்ட சொல்லிட்டா அந்த விக்னேஷை காதல் பண்ணின? கேட்டு கேலியாய் சிரித்த ரகுவரன் தொடர்ந்தார். இதோ பாரு, பேசாமல் என் கூட வரணும். ஏற்கனவே உங்கள் அம்மா வந்தாச்சு, வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்கா சொல்லிவிட்டு ரகுவரன் அந்த பங்களாவுக்குள் நுழைய நொறுங்கி போன இதயத்தோடு தன்யா அவரை பின்தொடர்ந்தார். தன்யாவின் இருதய துடிப்பு எகிரிக் கொண்டிருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் தன்னுடைய அப்பா ரகுவரனை தொடர்ந்து அந்த பங்களாவுக்குள் நுழைந்தாள். போர்டிகோவின் பரப்பளவே பிரமிப்பை ஊட்டியது. அதைத் தொடர்ந்து ஹாக்கி மைதானம் போன்று தோற்றமளித்த ஹாலும் அதன் நடுவே போடப்பட்டு இருந்த நவீன மோஸ்தா சோஃபாக்களும் தன்யாவின் இதயத்துள் கலவரத்தை உண்டாக்கியிருந்தது. ரகுவரன் அவளுடைய காதருகே கிசுகிசுத்தார். பங்களாவை பாத்தியா, எப்படி இருக்குன்னு? மாப்பிள்ளையோட அப்பா டெல்லியில் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். பரம்பரை பணக்காரர், அரசியல் செல்வாக்கு உள்ளவர். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் மூலமாக இந்த சம்பந்தம் வந்தது. மாப்பிள்ளை தாரகேஷ் இன்னும் ஒரு வாரம்தான் இங்கே இருப்பார். அப்புறம் யூஎஸ் போயிடுவார். கல்யாணத்தை முடிச்சுட்டு அடுத்த வாரமே அமெரிக்கா பயணம். அதோ மாப்பிள்ளையோட அப்பாவும் அம்மாவும் வராங்க பாரு, வணக்கம் சொல்லு. தன்யா நிமிர்ந்தாள். நல்ல உயரத்தில் பளீர் என்று மின்னும் வழுக்கை தலையோடு ஷெர்வானி மாதிரியான உடையமைப்பில் அந்த 60 வயது நபர் தெரிய பக்கத்திலேயே பட்டு சேலையில் அந்த அம்மாள் வாயெல்லாம் பல்லாக சிரித்தாள். வாமா தன்யா. மரியாதையும் அதிகப்படியான பயமும் கலந்த பார்வையோடு வணக்கம் சொன்ன தன்யாவை மாப்பிள்ளையின் அம்மா சுபலக்ஷ்மி வாஞ்சையோடு பக்கத்தில் வந்து அணைத்து கொண்டாள். வாமா தன்யா, நியாயப்படி பார்த்தா நாங்கள் தான் பொண்ணு பார்க்க உன்னோட வீட்டுக்கு வந்திருக்கணும். ஆனால் உங்கள் அப்பா ஒரு மாறுதலுக்காக உங்கள் பையனை நாங்கள் பார்க்க வரோன்னு சொன்னதால் நாங்களும் தலையாட்ட வேண்டியதாயிடுச்சு. கௌரி பஞ்சாங்கப்படி இப்போ நல்ல நேரம். வலது காலை எடுத்து வச்சு நம்ம வீட்டுக்குள்ளே வாமா என்று கூப்பிட்டாள். தன்யா உள்ளே நுழைந்தாள். ஹால் சோபாவில் அவளுடைய அம்மா, தன்யாவின் அம்மா ராஜலட்சுமி, உயர்த்தி போடப்பட்ட கொண்டையும் மல்லிகைப்பூவுமாய் 30,000 ரூபாய் பட்டு சேலையில் தெரிந்தாள். தன்யாவை பார்த்ததும் ஒரு ரெடிமேட் புன்னகையை உதட்டில் நெளிய விட்டாள். கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டாள். மெல்ல காதோரம் கிசுகிசுத்தாள். என்ன நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருக்கா? எனக்கு கொடுத்த அதிர்ச்சியை விட இது ஒன்றும் பெரிய அதிர்ச்சி கிடையாது. பையனை பார்க்குற, ஓகே சொல்கிற, புரியுதா என்றாள். தன்யா செய்வது அறியாமல் சாவி கொடுத்த ஒரு பொம்மையைப் போல உட்கார்ந்திருந்தாள். இதயம் சுனாமி அலையின் சிக்கிய கப்பலாய் தத்தளித்தது. அப்பாவும் அம்மாவும் சரியான தருணம் பார்த்து மடக்கி விட்டார்களே, இந்த இக்கட்டான நிலைமையிலிருந்து மீள முடியுமா என யோசித்தாள். யோசித்து கொண்டிருக்கும் போதே அந்த அழகான இளைஞன் மாடிப்படியில் இருந்து வேகமாய் இறங்கி வந்தான். அப்பாவின் சாயலில் அமெரிக்க நிறம் வாங்கி சிரிப்பும் துள்ளலுமாய் வந்தான். வெகுநாள் பழகியவன் போல ஹாய் தன்யா என்று சொல்லி அழகான பல்வரிசை காட்டி கை குலுக்குவதற்காக கையை நீட்டினான். ஐ எம் தாரகேஷ் என்றான். தன்யா பதிலுக்கு கையை நீட்டாமல் எழுந்து நின்று வணக்கம் சொல்ல தாரகேஷ் சிரித்தான். ஓ, இந்திய பண்பாடு. தன்யாவின் அம்மா ராஜலட்சுமி தன் உதட்டுக்கு ஒரு வலுக்கட்டாய புன்னகையை கொடுத்தபடி தாரகேஷை ஏறிட்டாள். தன்யாவுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம் அதிகம். தப்பாக நினச்சிக்க வேணாம். நோ, இதில் தப்பாக நினைக்க என்னங்க இருக்குது? இது இந்த மண்ணோட மனம். ஐ லைக் இட்.
தன்யா ஜோவியல் டைப்பாக இருக்கலாம்னு நினச்சி கையை நீட்டிட்டேன். அவங்க கிட்ட நான் தான் சாரி கேட்கணும். சாரி மிஸ் தன்யா. சரளமாய் பேசிக்கொண்டே அவளுக்கு எதிரில் இருந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டான். தாரகேஷின் அப்பா எல்லாரையும் பார்த்தபடி சொன்னார். பையன் படப்படன்னு பேசக்கூடிய டைப்பு. என்கிட்ட பேசும்போது ஏதோ ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரி பேசுவான். தாரகேஷ் தன் அப்பாவை ஏறிட்டான். டாடி, யுவர் சாய்ஸ் இஸ் பெஸ்ட். எனக்கு தன்யாவை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஹோம்லி ஃபேஸ், ஹோம்லி லுக். நான் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை தான் எதிர்பார்த்தேன். எல்லாத்துக்கும் மேலே என்று ஏதோ பேச முற்பட்டவனை குறுக்கிட்டாள் தன்யா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் என்றான். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் என்றான். அப்படி சொன்ன தன்யாவை ராஜலக்ஷ்மி கோபமாய் பார்த்தாள். என்ன பேசணும்? தாரகேஷ் இடைமறித்தான். நோ ஆண்டி, உங்கள் கோபம் நியாயமானது இல்லை. உங்கள் டாட்டர் என்கிட்ட தனியாக ஏதோ பேச விரும்புகிறாங்க. அதில் என்ன தப்பு? தாராளமாக பேசட்டும். நீங்கள் ஹாலில் இருங்க, நாங்கள் அந்த ரூமுக்கு போய் பேசிட்டு வரோம் என்றான். தாரகேஷ் எழுந்து ஹாலின் கோடியில் இருந்த அறையை நோக்கி போக தன்யா அவனை பின்தொடர்ந்தாள். இருவரும் அறைக்குள் நுழைந்தார்கள். அங்கே இருந்த நாற்காலிகளில் பக்கம் பக்கமாய் உட்கார்ந்தார்கள். சில வினாடி மௌனத்துக்கு பிறகு பேச வாயெடுத்த தன்யாவை கையசைப்பால் தடுத்துவிட்டு தாரகேஷ் சொன்னான். நீங்கள் என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும் மிஸ் தன்யா. நீங்கள் ஒரு பையனை காதலிக்கிறீங்க. அவனோட பேரு விக்னேஷ். என்ன நான் சொன்னது சரியா என்றான். தன்யா தன்னுடைய உடம்பின் சகல செல்களிலும் அதிர்ந்து போனவளாய் தாரகேஷை பார்க்க அவன் தலையை சாய்த்து சிரித்தான். என்ன தன்யா அப்படி பார்க்குறீங்க? என்னடா, நாம் காதலிக்கிற நபரோட பேர் இவனுக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னு ஆச்சரியப்படுறீங்களா? இந்த உலகத்தில் நாம் எதிர்பார்க்குற விஷயங்களை காட்டிலும் எதிர்பாராத விஷயங்களைத்தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். 4 நாளைக்கு முன்னாடி உன்னோட ஃபோட்டோவை கொண்டு வந்து என்கிட்ட காட்டினார் என்னோட அப்பா. நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இதுதான். ஃபோட்டோவை பார்த்து நீ ஓகேன்னு சொன்னால் 2 நாளில் பொண்ணு வீட்டுக்கே நேரில் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னார். நானும் உங்கள் ஃபோட்டோவை பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டேன். பட் அன்னைக்கு சாயந்தரமே ஒரு செல்ஃபோன் ஷோரூம் கடைக்கு நான் போயிருந்தபோது பக்கத்தில் இருந்த பீட்சா ஹவுஸ் கடைக்கு நீங்களும் ஒரு இளைஞரும் வந்திருந்தீங்க. பீஸா சாப்பிட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்க. பார்த்த முதல் பார்வையிலே நீங்கள் 2 பேரும் லவர்ஸாக தான் இருக்கணும் என்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் பார்வையில் படாதபடி நான் கண்காணிக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 30 நிமிஷம் கழித்து 2 பேரும் வெளியில் வந்தீங்க. நான் விக்னேஷை ஃபாலோ பண்ணேன். அவர் எங்கே இருக்காரோ அந்த இடத்துக்கு போயிட்டு அவரை பற்றி விசாரித்து அவரை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் என்றான். மிஸ்டர் தாரகேஷ் என்று ஆரம்பித்து ஏதோ பேச முயன்ற தன்யாவை கையமர்த்தினான் தாரகேஷ். ஒரு நிமிஷம் பொறுங்க மிஸ் தன்யா, நான் சொல்ல வந்த எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்க விரும்புகிற கேள்விகளை கேட்கலாம் என்றான். சரி சொல்லுங்க. உங்கள் காதல் விவகாரம் எனக்கு பெரிய இடிதான். சினிமாவில் வர்ற ஹீரோ மாதிரி சோலோவாக ஒரு சோகப்பாட்டு பாடலான்னு கூட நினச்சேன். ஆனால் குரல் வளம் சரியில்லாததாலும் ஆர்கெஸ்ட்ரா இல்லாத காரணத்தாலும் அந்த நினைப்பை கைவிட்டேன். என்ன சிரிக்கிறீங்க தன்யா? நான் என்னோட வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். எல்லாமே டேக் இட் ஈஸி பாலிசி தான். உங்கள் விஷயத்தில் எனக்கு கிடைச்ச ஏமாற்றத்தையும் அப்படித்தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் உங்கள் காதல் விவகாரத்தில் எனக்கு ஒரு சின்ன கவலை இருந்தது. அந்த கவலைக்கு காரணம் உங்கள் அந்தஸ்து. நீங்கள் எவரெஸ்ட்னா உங்கள் ஆள் விக்னேஷ் பரங்கி மலை போல. உங்கள் காதல் ஜெயிக்காதுன்னு எனக்கு தீர்மானமாக பட்டது. உங்கள் வீட்டு எதிர்ப்பை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க அப்படின்னு எனக்கு புரியலை. நான் இப்போ இந்த அறையை விட்டு வெளியே போய் உங்களை எனக்கு பிடிக்கலை, கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னால் ஹாலில் உட்கார்ந்துருக்க 4 சீனியர் சிட்டிசன்களுக்கும் கோபம் வரும், ஆத்திரம் பொங்கும். அதனால் என்ன, நாம் நடிப்போம். நடிக்கிறதா? எஸ், மேக்கப் போடாத நடிப்பு. எனக்கு புரியலை என்றால் தன்யா. நம்ம 2 பேருக்கும் இந்த கல்யாணத்தில் சம்மதம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஐயோ என்றாள். என்ன ஐயோ? நாம் அப்படி சொன்ன அடுத்த நிமிஷத்துலேருந்து கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடுவாங்களே. ஆரம்பிக்க மாட்டாங்க. ஏன்னா நான் இன்னும் 10 நாள் தான் இங்கே இருப்பேன். அப்புறம் யூஎஸ் போயிட்டு 3 வருஷம் கழித்து தான் திரும்பி வர போகிறேன். நான் திரும்பி வர அந்த 3 வருஷத்துக்குள்ளே நீங்களும் விக்னேஷும் உங்கள் காதலில் ஜெயிச்சு கணவனும் மனைவியுமா மாறி குடும்பத்தை நடத்திட்டு இருக்கணும். தன்யா பதில் பேசாமல் அமைதியாக இருந்தாள். தாரகேஷ் புன்னகைத்தான். என்ன அமைதியாயிட்டீங்க? உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? என்ன என்றான். நாளைக்கு காலையில் 6 மணிக்கு நானும் விக்னேஷும் ஒரு விநாயகர் கோயிலில் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் என்றான்.
அட இதை பாருடா, நான் நினைச்சதை விட பயங்கரமா ஃபாஸ்டா தான் இருக்கீங்க நீங்க என்றான். வேற வழி இல்லை மிஸ்டர் தாரகேஷ், என்னோட வீட்டில் விக்னேஷை மாப்பிள்ளையா ஏற்றுக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு மணி நேரத்துக்கு முந்தி தான் என்னோட காதல் விவகாரம் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமேல் வீட்டில் கட்டுப்பாடுகள் அதிகமாயிடும். யூ ஆர் கரெக்ட். அதனால தான் சொல்கிறேன், நாம் 2 பேரும் இந்த அறையை விட்டு வெளியில் போனதும் முகங்களை சந்தோஷமாக வச்சுக்குவோம். இந்த கல்யாணத்தில் சம்மதம் அப்படின்னு சொல்லிடுவோம். பெருசுங்க 4 பேரும் நிம்மதியாக ஒரு பெருமூச்சு விட்டுட்டு ஸ்வீட் காரம்னு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள் வீட்லேயும் உங்களுக்கு வெளியில் போக வர கட்டுப்பாடுகள் இருக்காது. இப்போதைக்கு நான் பண்ணக்கூடிய உதவி இதுதான். மிஸ்டர் தாரகேஷ், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னே தெரியல என்றார். எப்படின்னு நான் சொல்லட்டுமா மிஸ் தன்யா? சொல்லுங்க. உங்களுக்காக உங்கள் லவர் விக்னேஷ் எதை வேணாலும் செய்வாரா என்றான். உயிரை கூட கொடுப்பான் அவன் என்றாள் தன்யா. உயிரெல்லாம் கொடுக்க தேவையில்லை. அவர் இப்போ பிகாம் முடிச்சிருக்காருல்ல, கலெக்டருக்கு படிக்க சொல்லுங்க. கலெக்டருக்கு எக்ஸாம் எழுதி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண சொல்லுங்க. ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு இருக்குது. +2 பாஸ் ஆனால் தான் நம்ம காலேஜ் சேர முடியும். அது மாதிரி உங்கள் கல்யாணத்துக்கான என்ட்ரன்ஸாக இதை வச்சுக்குங்க. குரூப் 1 தேர்வு எழுத சொல்லுங்க. குரூப் 2 தேர்வு கூட எழுதட்டும். எதில் செலக்ட் ஆகிறாரோ அதில் செலக்ட் ஆகட்டும். ஸோ அப்போ நீங்கள் உங்களுடைய சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுற நிலைமெல்லாம் வராமல் சந்தோஷமாக வாழறதுக்கு வழிவகையாக அமையும். ஸோ அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆனால் மட்டுமே நீங்கள் கல்யாணத்துக்கு சம்மதம் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு விஷயத்தை போட்டு வைங்க என்றான். இப்படி அவருக்கு வேலை கிடைக்கலன்னா என்றாள் தன்யா. வேலை கிடைக்கலன்னா அப்புறம் நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்கிறீங்களோ அந்த டிசிஷனை எடுத்துக்குங்க என்றார். சரி, ஓகே என்று சம்மதித்தாள் தன்யா. இந்த 3 வருஷமும் நான் எப்படியாவது இவங்ககிட்ட சொல்லி கல்யாணத்தை தள்ளி போட சொல்கிறேன் என்று அவன் கூறினான். உங்ககிட்டேருந்து இப்படி ஒரு உதவி கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றான். வேலை வெட்டி இல்லாத விக்னேஷை நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. உங்கள் அப்பா அம்மாவும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் நீங்கள் சோத்துக்கு லாட்ரி தான் அடிக்கணும். அதனால் நீங்கள் அவரை வேலையை முதல்ல பிடிக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் கல்யாணத்தை பற்றி நீங்கள் டிசிஷன் எடுக்கலாம் என்றான். சரி என்று சொன்னால் தன்யா. விட்டு சிரித்த முகத்துடனே வெளியிலே வந்தார்கள். ஹால் சோஃபாவில் காத்திருந்த 4 பேரும் ஆவல் மேலிட அவர்களை பார்த்தார்கள். என்ன பேசியாச்சா என்று கேட்டார் தாரகேஷின் அப்பா. பேசிட்டேன்ப்பா. எனக்கு சில டவுட்ஸ் இருந்தது. தன்யா கிட்ட பேசி தெளிவுபடுத்திக்கிட்டேன். சில பெண்களுக்கு இந்தியாவை விட்டு வெளிநாட்டுக்கு வர விருப்பம் இருக்காது. அந்த விஷயத்தில் தன்யா ஓகே சொல்லிட்டதால ஐ எம் வெரி ஹாப்பி என்றான். தன்யாவின் அப்பா ரகுவரன் தன்யாவை ஏறிட்டார். என்னம்மா, உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம்தானே என்றார். சந்தோஷம்தான் என்கிற மாதிரி தலையாட்டினாள் தன்யா. இனி என்ன, கல்யாணம் சம்பந்தப்பட்ட வேலைகள் என்னன்னு லிஸ்ட் போட்டு ஒவ்வொரு வேலையாக ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் என்றார். உடனே தாரகேஷ், 3 வருஷம் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அந்த ப்ராஜெக்ட் முடித்து வந்த பிறகு கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்றான். சரி என்று அனைவரும் சம்மதித்தனர். நாட்கள் உருண்டோடின. தன்யா விக்னேஷிடம் இந்த விஷயத்தை போட்டுடைத்தாள். விக்னேஷ், நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு வேலை கிடைக்கட்டும். கண்டிப்பாக நீங்கள் போஸ்டிங் ஆகணும். எனக்காக உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? நீங்கள் இதில் பாஸ் ஆகி ஒரு கலெக்டராக ஆகி காட்டுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று தன்னுடைய கோரிக்கையை முன்வைத்தாள். அப்போ நான் கலெக்டர் ஆனாதான் என்னை நீ கல்யாணம் பண்ணிப்பியா என்றான் விக்னேஷ். அதை பற்றி நம்ம பிறகு பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு ட்ரை பண்ணி அதில் ஜெயிக்கிற வழியை பாருங்க என்று கூறினாள். விக்னேஷ் தன் மனதில், நாம் பார்டர் மார்க்கில் பாஸ் பண்ணி காலேஜை முடித்தோம். இவை என்னடானா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு அப்ளை பண்ண சொல்கிறாளே, அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணுமே, அதெல்லாம் நம்மளால் முடியாதே, இவை இப்படி சொல்லிட்டாளே என்று விக்னேஷ் தன் உள்ளத்தில் கலங்கி போனான். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வுக்கான விண்ணப்பங்களை விண்ணப்பிக்க சொல்லி தன்யா வற்புறுத்தி கொண்டே இருந்தாள். ஆனால் விக்னேஷ் அந்த விண்ணப்பத்தினை கூட விண்ணப்பிக்க அவன் மனது முன்வரவில்லை. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நம்மெல்லாம் இதெல்லாம் செய்ய முடியாது என்று விண்ணப்பிக்க கூட அவன் கஷ்டப்பட்டு கொண்டு அதை கூட அவன் செய்யவில்லை. அது மட்டும் இல்லாமல் தன்யா திரும்ப திரும்ப இதை பற்றியே பேசியதால் தன்யாவை பார்ப்பதும் பேசுவதையுமே அவாய்ட் செய்ய ஆரம்பித்தான் விக்னேஷ்.
ஒரு சிறிய கம்பெனியில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக வேலைக்கு சேர்ந்து விட்டான் விக்னேஷ். இப்போது தன்யா ஃபோன் செய்தால் கூட ஃபோனை அட்டெண்ட் செய்வதில்லை. வாட்ஸ்அப்பிலும் பிளாக் செய்து விட்டான் விக்னேஷ் தன்யாவை. இவன் காதல் என்ன இப்படி சீப்பா இருக்கே என்று தன்யா யோசித்தாள். ஒரு படிப்புக்காக அப்ளை பண்ண சொல்லி சொன்னோம் நாம். ஜஸ்ட்டு ட்ரையாவது பண்ணி பார்த்துருக்கலாம். கிடைக்குதோ கிடைக்கலையோ ட்ரையாவது பண்ணி பார்க்கலாம். ஆனால் அதை கூட செய்யறதுக்கு இவன் மனசு வரலையே, அப்புறம் இவன் எப்படி நம்மளை வச்சு காப்பாற்றுவான் என்று யோசித்தாள். அப்படியே நாட்கள் உருண்டோடிக்கொண்டே இருந்தன. 3 வருடங்களும் முடிந்துவிட்டன. ஆனால் விக்னேஷ் தன்யாவுடன் பேசின பாடுகூட இல்லை. இத்தனை ஏமாற்றங்களுக்கு பிறகு தன்யா இவன் தனக்கு வேண்டாம் என முடிவெடுத்தாள். தாரகேஷ் வரும் நேரமும் வந்தது. தாரகேஷ் வந்தவுடன், இது போல விக்னேஷ் இப்படி பண்ணிட்டான் தாரகேஷ், நான் என்ன பண்ணுறது, இனிமே என்ன தெரியல, என் காதல் இப்படி குறுகிய காலகட்டத்திலேயே தோற்று போகும் அப்படின்னு நான் நினைக்கல. ஒரே ஒரு சின்ன விஷயம்தான் சொன்னேன். அவன் ஐஏஎஸ் படித்து பாஸ் ஆக கூட தேவையில்லை. அந்த எக்ஸாமுக்காவது முயற்சியாவது பண்ணியிருக்கலாம். அப்படி முயற்சி பண்ணியிருந்தாவது நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். என் காதலன் இப்படி நமக்காக ஒன்று செய்கிறானே அப்படின்ட்டு. ஆனால் அந்த முயற்சியை கூட அவன் பண்ணல அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்று தன் மனக்குமுறல்களை கொட்டி கொட்டி தீர்த்தாள் அவனிடம். சரி, அப்போ உன்னுடைய கல்யாண பிளான் என்ன ஆச்சு? கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா என்று கேட்டான். இல்லை, அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லை என்று தன்யா கூறினாள். இதுவரைக்கும் காதல் என்ற மாய வலைக்குள் சிக்கிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாய வலை நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு வகையிலும் பிரயோஜனப்படாது என்றதை புரிஞ்சுக்கிட்டேன் என்று தன் மனக்குமுறல்களை கொட்டி தீர்த்தாள். சரி, அதை விடுங்க தன்யா. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமெரிக்கா வரத்துக்கு சம்மதமா? எனக்கு தாரமாக வருவீங்களா தன்யா என்று தன்னுடைய மனதின் விருப்பங்களை தன்யாவிடம் கூறினான் அவன். அவளும் சரி என சம்மதித்தாள். விக்னேஷ் ஏதாவது பிரச்சனை பண்ண மாட்டாரா என்று கேட்டான் தாரகேஷ். அப்படியெல்லாம் அவன் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டான். ஏற்கனவே 3 வருஷமாக அவன் என்கிட்ட பேசுறது கூட இல்லை. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு அப்ளை பண்ண சொல்லி தான் சொன்னேன். அதோடு என் கூட பேசுறதை கூட கட் பண்ணிட்டான் அவன். அப்படிப்பட்டவன் எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று மறுபடியும் கூறினாள். இரு வீட்டு பெரியவர்களுக்கும் இவர்கள் சம்மதம் சொன்னதில் ஏக சந்தோஷம். கல்யாண வேலைகளை சுறுசுறுப்பாக மேற்கொள்ள ஆரம்பித்தனர் அவர்கள். தாரகேஷ் கட்டிய பொன் தாலிக்கயிறு தன்யாவின் கழுத்தில் ஏறியது. இனிமையான கனவுகளோடு அமெரிக்கா புறப்பட்டனர் இருவரும். காதல் என்ற மாயவலைக்குள் சிக்கிக்கொண்டாலும் அதனுடைய நெளிவு சுழிவுகளை பற்றி புரிந்து கொண்டு தன்யா தன்னுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் தேர்ந்தெடுத்து கொண்டாள். தன்யா அன்று டிவி ப்ரோக்ராம் பார்த்து கொண்டிருந்தாள். அதில் ஒரு நிகழ்ச்சி வந்தது. அதில் ஒரு அம்மா பேசி கொண்டிருந்தார். என் பொண்ணுக்கு ஸ்கூல் படிக்கிற டைம்லேயே அந்த லவ்ன்றது வந்துடுச்சு. அந்த பையனை கூப்பிட்டு நான் கண்டித்தேன். இது மாதிரி இந்த டைம்லலாம் லவ்வெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா. அப்படி நீ இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் கடந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தியன்னா உங்கள் அப்பா அம்மாவோட பொண்ணை கேளு. நல்ல வேலையெல்லாம் கிடைச்ச பிறகு பொண்ணு கேளு. அப்போ நான் என் பொண்ணை கொடுக்குறேன். உனக்கு அப்பையும் என் பொண்ணு மேலே லவ் இருந்துச்சுன்னா என்று கூறினாள். அதுபோலவே அந்த பையன் 15 வருடங்கள் கழித்து ஒரு நல்ல வேலையில் அமர்ந்த பிறகு பெண் கேட்டு இவர்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறான். 15 வருடங்களும் காதல் மாறாமல் இருந்த அந்த பையனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த பெண் வீட்டை சேர்ந்தவர்கள். ஸோ அந்த பெண்ணோட அம்மா பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, 15 இயர்ஸாக அந்த பையன் லவ் அப்படின்றது மாறாமல் இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல நிலைமைக்கும் அந்த லவ்வால் வந்திருக்கான். என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரே எய்மாக இருந்து நல்ல நிலைமைக்கு வந்திருக்கான். ஸோ இப்படிப்பட்ட நல்ல காதலை நம்ம சேர்த்து வைக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் அவங்கள சேர்த்து வச்சிட்டேன் என்று அந்த நிகழ்ச்சியில் கூறினாள். ஸோ இப்படிப்பட்ட நல்ல காதல்களும் இருக்கத்தான் செய்கிறது என்று தன்யா யோசித்து கொண்டிருந்தாள். பெண்ணின் தந்தை மாப்பிள்ளை பையனுக்கு சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்கே என்று அப்ஜெக்ட் செய்த போது கூட பெண்ணின் தாயார் இல்லை, அவங்களோடது ட்ரூ அஃபெக்ஷன், ரொம்ப சம்பாதிக்கிற பையனாக இருந்து அவன் குடிக்காரனாக இருந்தால் நம்ம பொண்ணை கஷ்டப்படுத்துகிறான்னா என்ன பண்ணுறது? ஸோ இவன் ட்ரூவாக லவ் பண்ணுறான், அவங்கள சேர்த்து வைக்கிறது தான் சரி என்று அவர்களை சேர்த்து வைத்தார்கள்.
காதலுக்கும் நல்ல காதலா இல்லை போலியான காதலா என்று கண்டறிவதற்கு பல டெஸ்ட்டுகள் வைக்க வேண்டியதுதான் இருக்கிறது என்பதை தன்யா நன்றாகவே உணர்ந்து கொண்டாள். தாரகேஷ் சொன்ன அந்த டெஸ்ட்டும் சரி, டிவி ப்ரோக்ராமில் வந்த அந்த அம்மா வச்ச டெஸ்ட்டும் சரி, ரெண்டுமே நல்லவர்களா கெட்டவர்களா என்று கண்டறிய வைக்கப்பட்ட பரிசோதனைதான். அந்த பரிசோதனையில் ஒருவன் வென்றான், ஒருவன் தோற்றுப்போனான். தன்யா தாரகேஷின் வாழ்க்கை இனிமை நிறைந்ததாய் சென்று அவர்களின் தாம்பத்தியத்தின் 1 ஆண்டு நிறைவில் அழகிய ஆண் குழந்தையையும் அவள் ஈன்றெடுத்து விட்டார். அந்த குழந்தைக்கு அகிலன் என்று பெயர் வைத்தார்கள். பெயர் வைக்கும் வைபவத்தை மிக சிறப்பாகவே கொண்டாடி கழித்தார்கள் அனைவருமே. இனி அவர்கள் வாழ்வில் சந்தோஷத்துக்கு குறையேது? முற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இது போல் காதல் டெஸ்ட் வைக்கிறது கரெக்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.